எடுத்து வைக்க மாட்டீங்க, போட்டு உக்காந்து அப்படியே போயிடுறீங்க. எடுத்து வைக்கிறது நாங்களா இருக்குது, சேர்லாம் போ குத்தா எடுத்து உள்ள கூட வைக்க மாட்டாங்கண்ணா. திருப்பி ஒரு ஷாட்டிங், திருப்பி ஒரு ரிவர்ஸ். ஃபோரா? ஃபோர். மூணு பால் ரிவர்ஸ் அடிச்சிருக்காரு, 3 ஃபோர் அடிச்சிருக்காரு மாஸ்டர். நல்ல ஷாட்டு, பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க இந்த டீமு. பண்ணுவாங்க அவங்க. டேவிட் வந்துறாப்ல. செகண்ட் மேட்சே உங்களுக்கு இப்போதானா? இது நடக்கல லாஸ்ட் மேட்ச். எப்படி நடக்கும்? அதான் நேற்று வாய் விட்டுச்சு, நடக்காது எப்படியோ தெரியாது. லாஸ்ட் மேட்ச்ல நான் சொல்லிட்டேன். லாஸ்ட் பால் இந்த பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் 3 ஃபோர் அடிச்சிருக்காரு மாஸ்டர். யாருமே இல்ல ஆபீஸ்ல, சரிங்களா? எல்லாம் ஊர்மா போயிட்டானுங்க. நம்ம போயிட்டு வேலையும் கிடையாது. திருப்பி ரிவர்ஸ். நல்ல ஃபீல்டுங்க, நல்ல ஃபீல்ட். காலையில ஒரே ஒரு கால் மட்டும் சும்மா உட்கார்ந்துங்க. ஓவரா? ஓவர் 12. ஒரு ஓவர் முடியும், அணியின் எண்ணிக்கை 12. 2 தடவை பாத்துறாங்க. எப்படிடாங்க டீ சாப்பிடுவா, டீ சாப்பிட்டு நிறைய வேலை சொன்னவா, வேலைக்கு போனவா, லீவ் போடு. ஏபிஎல் போடுற எனக்கு போட மாட்டியா? அதனால வேலையை விட்டு நின்றுடு. எங்கடா நின்னுங்கடா? நான் மாசம் வேணும் செய் மில்கி மிக்ஸ். இப்போ எனக்கு எல்லாமே தந்து கொடுத்துருவான் வீட்டில். பார்ப்போட 9வது ஓவர் கார்த்திக் போட வந்திருக்காரு. எனக்கு அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். சார் உள்ள எடுத்துக்கோ. போட்டி வச்சு எந்தியா அது வந்து இவன் தீபன். ஸ்கோர் கெட்டு ஸ்கோர் 12 ஸ்கோர். நேத்துல 12 3 4 சிங்கிள் வர போச்சுடா. சிங்கிள்லாம் போய் சிங்கிள் போலையா? லாஸ்ட் நல்ல ஷாட்டுங்க லெஃப்ட் சைடில். 2வது ஓவருமா 2வது ஓவர் கவர் பண்ணியிருக்காங்க. நல்லா ரன்னிங்க தீபா கிட்டேருந்து மாஸ்டர் கிட்டேருந்து. ஃபர்ஸ்ட் பால் ஆக்சுவலாக நல்லா அடிச்சிருக்காங்க, 2 ரன். ஸ்கோர் அம்பையர் அப்டேட் பண்ணிட்டாங்களா? நல்ல பால். தண்ணி கட்சி ஆரம்பிச்சிடலாம் வாங்க. மணிவேல் பாதிக்கப்பட்டவங்க நல்லா போட்டிருக்காரு கார்த்திக் இந்த பால். 2 பால். வைட். அந்த 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 ஒயிட் ட்ரெஸ் கேப்பை கரெக்டாக இருந்தாருங்க. தீனா சென்சிபிளாக இருந்தார் ஆக்சுவலாக. 3 பால் ஒரு எக்ஸ்ட்ரா வர போட்டிருக்காங்க. திருப்பி கார்த்திக் அழகாக போட்டிருக்காரு ஆக்சுவலாக. பேட்ஸ்மேன் கணிச்சு இந்த பாலை டாட் பண்ணியிருக்காரு. போன ஓவர் கம்பேர் பண்ணும்போது இந்த ஓவர் வந்து பவர் பிளே கரெக்டாக போட்டிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ். திருப்பி சைடில் 4 4 அணிக்காக தனது 4வது பவுண்டரி அடித்திருக்கார் சுரேஷ் மாஸ்டர். மாஸ்டர் டீ குடிங்க. பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். இதாட்டு 4 பவுண்டரி அடிச்சிருக்காங்க, 4மே ரிவர்ஸ். டீ இருக்கு சாப்பிடுங்க. திருப்பி ரிவர்ஸுங்க. ஸ்டீலை தாண்டி போயிடுச்சு. 1 2 நல்லா 2 பேருக்கிட்டங்க. சுரேஷும் தீனாவும் சூப்பராக ஆடுறாங்க. டீமுக்காக 2 ரன் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஓவரா அம்பையர் ஸ்கோர் 22.
2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 22. பவர் பிளேயை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபார் நோ லாஸ். மணி தோத்தூர் மணி அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு நூறு போலர் யாரு இது வரைக்கும் ஒரு பாலோ கட்டுறது மேக்ஸிமம் விக்கெட் எடுத்திருக்காரு 2020 பொறுத்த வரைக்கும். மூணு படம் மணி வந்திருக்காரு. பவர் பிளேயர் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். இது வரைக்கும் 22 ரன் வச்சிருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸ்கோர் வந்து ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படியே லைவ்லையும் காட்டணும். அதுக்காக தான் வந்து அந்த தம்பி உள்ளே வந்தார். பவர் பிளே முடிஞ்சதால ஸ்பீடு ஃபீல்டர்ஸ்லாம் ஸ்பிட் பண்ணிட்டாங்க. நல்லா சொல்கிறேன் கேப் வச்சிருங்க தானே. அவங்க 2 ஆகுமா? ஆமாங்க, 2 பேரும் சூப்பராக ரன் விடுறாங்க. இதுக்கு 3 டபுள் எடுத்திருக்காங்க. ஓடி ஓடி அடுத்த டீம் வந்து கால் பண்ணிருங்க. ஏன்னா இப்போ வந்தீங்க நீங்கள் நம்ம மேட்ச் 10 மணிக்கு வந்தாங்க. லீவா 10 மணிக்கு வந்து ஒரு ஆளுக்கு சொன்னாங்க. அது வந்து 11 ஆயிடும் நம்ம மேட்ச்சில். என்ன வர மாட்டேங்க மணினா திருப்பி கேப் சாருங்க. நல்ல ஃபீல்டு கூட்டிக்கிட்டு வந்து குட்டி சிசி நம்பிக்கை நட்சத்திரம் மணி அவர்கள் வந்திருக்காரு. திருப்பி ரிவர்ஸ் நல்ல கம்பேக்குங்க மணிக்கிட்ட இருந்து. ரிவர்ஸ் பண்ணாலும் கரெக்டாக டாட் பண்ணுவார். நல்லா போட்டாருங்க மணி இந்த பால். ஃபீல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. திருப்பி ரிவர்ஸ் இன்னொரு டாட்டு, 2வது டாட்டு, 2 கன்சிக்யூட்டிவ் டாட்ஸ். மணினா சும்மாவா அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க ஒரு அல்ட்ரா லெஜெண்ட். சென்சிபிளாக இருங்க இந்த பால். 2 டாட் விட்டா பரவாயில்ல. ரன் அடிச்சிட்டோம். ஒரு சிங்கிள் கேப்பில் கரெக்டாக அடிச்சிட்டாங்க. நீங்க எடுக்கிறீங்க அவன் எப்படி எடுக்கலாம்? அவன் நல்ல கேஸ் ஸ்டார்டிங் ஆஃப் சைடில் தேவன் ஸ்ட்ரென்த்து ஆஃப் சைடில் அடிக்கிறாங்க. அது திருப்பி அடிச்சிருக்காரு. 1 2 ஆகுமா 2 3 ஆகுமா? நல்ல ஃபீல்டிங்கு 2 எடுத்திருக்காங்க. ஸ்கோர் 28. 3 ஓவர்ஸ் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28. நெக்ஸ்ட் ஓவர் வந்துச்சுன்னா ஒரு 2 மினிட்ஸ் பிரேக்கு. 10 மினிட்ஸ் விட வச்சுருங்க 2 டீமும். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 28.
பவர் பிளேயில் 22 அடிச்சாலும் 3 6 6 அடிச்சிருக்காங்க. நல்லா போட்டிருக்காரு மணி அந்த ஓவர். 4வது ஓவர் போட கார்த்திக் வந்திருக்காரு. பவர் பிளே நல்லா போட்டாருங்க ஓவரை. 4th ஓவர். இந்த ஓவர் முடிஞ்ச பிறகு 2 minutes பிரேக்கு. தண்ணி எடுத்துங்க, பேஸ் கொடுங்க. எங்க அண்ணன் ஜானியன் அவர்கள் களத்தில் இறங்கி விட்டார். மணி கோசம் ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணன் வந்து இப்போ என்ன என்னோட ஃபார்ம் எப்படி இறக்கலாம்னு ஒரு கண்டக்காரம். வருஷம் உண்மை தானே பண்ணுவான் வேற என் ஃபார்ம் வீடுதான் கேட்கறான் அவங்க ஃபார்ம் எடுக்க சொல்ல வேண்டியதான்றான். எங்க அண்ணன் வந்து விட்டார். கேப் அடிச்சாருங்க. கார்த்திக் ஓவர் பிடிப்பாரா? நல்ல ஃபீல்டிங்தாங்க. நல்லா வந்தீங்க. அவுட்டா இல்லைங்க, நல்லா வந்தீங்க. வீரர்கிட்ட லெஜெண்ட்ல வந்து எப்படி ஓட்டுறாங்க பாருங்க. நல்லா ஓட்டுறாங்க. 1 2 ஆக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பால் 2 அடிச்சிருக்காங்க. திருப்பி ரிவர்ஸ் ஆட்டு கேப் அடிச்சிருக்காருங்க. 1 2 இருக்குமா? நல்ல ஃபீல்டிங் மணிக்கிட்ட இருந்து கரெக்டாக தான் அடிச்சாரு. பால அழகாக போட்டாரு. ஃபீல்டிங் ஏற்ற மாதிரி ரிவர்ஸில் அடிப்பாலும் தெரிஞ்சு அந்த ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. இது ரகு பந்து வைட். சிங்கிளுங்க. இந்த நல்லா கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பி ரிவர்ஸ் நல்லா போடுங்க. நல்லா சொல்றீங்க. கேப் அடிச்சிருக்காங்க. நல்லா சொல்றீங்க. கேப் பார்த்து அடிச்சாரு மாஸ்டர். அவர் 5வது ஃபோருங்க. நல்லா கம்பாருங்க கார்த்திகிட்ட. ஓவர் 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 37. கரெக்டா? கரெக்டா சொல்லுங்க. அம்பையர் பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே 2 ஓவர் அடிச்சிருக்காங்க. 37 ரன்னுங்க 4 ஓவரில். ஸோ மார்னிங் மேட்சை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஸ்கோர். அது 4 overs up 37 score for the loss of 0. குட்டி சீசன் நம்பிக்கை நட்சத்திரம் சேவை வந்திருக்காரு காரியத்துக்கு. எல்லாம் டீ போடு மேட்ச் முடிச்ச பிறகு அந்த டீ குடிங்க. உங்களுக்கு அதான் வந்து சூப்பராக வாங்கியிருக்கும். டீ பாய் வந்து வாங்கியிருக்கோம். டீ நல்லா நல்ல டீ சூப்பராக இருக்கும். குடிங்க. பிளேயர்ஸ் டீ வந்து குடிங்க. எனர்ஜியாக இருக்கும். பிளேயர்ஸ் மாஸ்டர் பிளேயர்ஸ் பிளேயர்ஸ் டீ இருக்கு வந்து குடிங்க.
ஜூஸ் நீங்களும் அதை குடிக்கலாம். டீ டீ குடிச்சிட்டிங்களா? ரொம்ப நன்றி. நீங்கள் குடிச்சிங்க டீ? ஆட்ல இல்லை ப்ரோ, ஆட் இல்லை ப்ரோ, நேற்றே இல்லை ஆடு. டைம் அப். சீக்கிரமாக தண்ணி குடிச்சிடுங்க, டைம் ஆகிடுச்சு. இன்னும் 7 மேட்ச் விளையாடுங்க. கமான் ப்ளீஸ் செட் பண்ணுங்க, டைம் ஆயிடுச்சு. முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. எந்த ஒரு விக்கெட்டும் போகலைங்க. நல்ல பார்ட்னர்ஷிப்பு தீனா மற்றும் சுரேஷ் மாஸ்டர். பவர் பிளே ஆனாங்க ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் 2 வருஷம் சென்சிபிளாக விளையாடி டீமுக்காக கரெக்டாக ரன் சேர்த்துட்டு இருக்காங்க 2 பேருமே. இது ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச மேட்சஸில் ஓப்பனிங் ஹையஸ்ட் ஓப்பனிங் ஸ்கோர் வந்து இதுதான் 37 ரன். ஃபீல்டு சேஞ்சஸ் இருக்கா? எஸ்கே எவ்வளோ போடுங்க? யாருக்கு போக போகிறீங்க? அம்பையருக்கு சொல்லிட்டீங்களா? அம்பையர் சொல்லிட்டு இம்பேக்டா? ஓகே. அஞ்சாவது ஓவர் போட மணி அவர்கள் வந்திருக்காரு. மணி நல்லா போட்டாருங்க. 3வது ஓவர் 6 ரன் தான் கொடுத்தாரு. இந்த ஓவர் குரூஷலாக இருக்கும் நம்புகிறோம். ஏன்னா 2 டீமுக்கும் இது ரொம்ப முக்கியமான மேட்ச். அஞ்சாவது ஓவர் போட மணி வந்திருக்காரு. அதை எதிர்கொள்ள தீனாவும் சுரேஷும் பார்ட்னர்ஷிப் 37 ரன் அடிச்சிருக்காங்க. நல்ல ஷாட் கேப் அடிச்சாருங்க. 1-2 வருமா? இல்லை, நல்ல ஃபீல்டிங்க சுந்தர் கிட்ட. நல்ல பால், நல்ல ஃபீல்டிங், நல்ல ஷாட்டு. நல்லா சொல்கிறேன், கேப் அடிச்சிருங்க. 1-2 வருமா? நல்ல ஃபீல்டிங் அங்கேருந்து. குட் ஃபீல்டிங் நல்லா ரன்னிங்க 2 பேருக்கிட்டயும். ரன்னை குவிச்சிட்டு இருக்காங்க மாஸ்டரும் தீனாவும். 2 பேரும் சேர்ந்து 40 ரன் வச்சுருக்காங்க ஃபார் அரைவல் ஸ்ட்ரைக்கர்ஸ். ரிவர்ஸ் ஆடுங்க, கேப்புங்க ஃபோரா? இல்லை, சூப்பர் ஃபீல்டிங்க, நல்ல ஃபீல்டிங். ஏன்னா அந்த இடத்துல ஃபீல்டிங் பண்ணி ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிச்சு அது மாதிரி இல்லை. நல்லா பிடிச்சவரை கரெக்டான த்ரோ, ஒரே ரன் தான். நல்லா சொல்லுங்க. கேட்ச். ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் தனது முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னு பார்ப்போம். அவங்க அணியின் அதிரடி மண்ணின் அணைய விளக்கு திரு மனோஜ் அவர்கள் களத்தில் இறங்குகிறார். மனோஜை பற்றி அவருக்குமே தெரியும். அவர் ஒரு பவர்ஃபுல் ஹிட்டர்ன்ட்டான். ரெகுலராக பண்ண வேண்டியது தான்.
நல்லா போயிங்க தினக்கிட்டேருந்து சூப்பராக விளையாடுவார். அன்னைக்காக மொத்தமாக 46 ரன் டீமுக்கு அடிச்சிருக்காரு. அவர் டீமில் மாஸ்டர்ஸுக்கு அடிச்சிருக்காரு. நல்ல பார்ட்னர்ஷிப்புங்க ரெண்டு பேர்கிட்டும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாரம் கிருஷ்ணன் ஒரு மணி அவர்கள் தனது 600வது விக்கெட் எடுத்திருக்காரு. மணி பாலை எதிர்கொள்வார் மனோஜ். கேப் சூப்பராக அடிச்சாருங்க மனோஜ். 1-2 நல்ல ஃபீல்டிங்க சுந்தர். அவர்கிட்ட அடிச்சா ஆக்சுவலாக 2 கிடையவே கிடையாது. நல்ல ஃபீல்டிங் பண்ணுறாங்க மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ். நல்லா போட்டிருக்காரு மணி. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மாஸ்டருக்கு சரி கிராம்பா. நெக்ஸ்ட் பிளேயர் போறீங்க. இப்படி ஆடுறீங்களா? அவ்வளோதான் சூப்பர் ஆல்ரைட். ஒரு சும்மா மசாஜ் பண்ணாம உடனே ஃபிட் ஆகிட்டாரு பாருங்க. எப்படி ஓடுறாரு. இப்போ எப்படி ஓட போகிற மட்டும் பாருங்க. டாய் மசாஜ் நினைக்கிறாரு. நல்லா ஓடுங்க இந்த ஓடு. சூப்பராக போட்டுருவார் மணி. ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. சுடப்பந்த வயசாளர் ஆனந்த் அவர்கள் நாளை மறுநாள் தாய்லாந்து போவதால் ரிவர்ஸ் ஆடுங்க. ரன்னிங்க 4 பவுன் பார்த்தோம். மணி ஒரு பவுன் போட்டு டாட் பண்ணிருக்காங்க பால். ஓவர் 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 42 ஃபார் த லாஸ் ஆஃப் 1. நல்ல ஓவருங்க. மணி 2 ஓவர் போட்டிருக்காரு. 11 ரன் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் பவுலிங் சோஃபார் மணி. இன்னும் 3 ஓவர் இருக்கு. 3 ஓவருமே குரூஷியல். இந்த ஓவர் போன வந்திருக்காரு சண்முகம். எல்லாருக்குமே தெரியும் சண்முகம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டெச் பால் பவுலர். கசன் டேக் இதாக இருப்பார். நல்லா ஒரு பவுலர் இருக்காரு. ஆமாம் சார். ஆறாவது போல சண்முகம் வந்திருக்காரு. நல்லா சொல்றீங்க. நல்ல காட்சி காட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாலே காட்சி. ஒரு முக்கியமான விக்கெட் எடுத்துருக்காங்க. மனோஜோட விக்கெட்டு. நான் முன்னாடியே சொன்னேன் மனோஜ் நல்லா விட்டாரு. அன்பார்ச்சுனேட் ஓட்டி விட்டாரு. நல்லா பிடிச்சாருங்க கார்த்தி. ஆர்சிசி நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி அலைஸ் ஆறாவது வந்திருக்காரு. அடுத்த பேட்ஸ்மேன் கார்த்திக் இருக்காரு. நல்லா விட்டாருங்க. நல்லா விட்டாரு. 6வது ஓவர். இந்த ஓவரும் முக்கியமான ஓவர் தான். இன்னும் ரன் கண்டெயின் பண்ணுறதுக்காக மாஸ்டர் பிளாஸ்டர் நல்ல பால் கொடுத்துருக்காங்க. அவரும் விக்கெட் எடுத்திருக்காரு. கரெக்டான பர்சனை கரெக்டான ஃபீல்டில் செட் பண்ணுறாங்க. இப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா சைடில் நிற்கிறாரு. நல்லா சைடில் கார்த்திக்கிட்டு வந்து சூப்பராக இருந்தார். ஒரு ரன் எத்தனை அடிக்காம ஒரு பால் பார்த்துட்டு அதுக்கடுத்து அடிப்பான்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட்டு. 2 பால் போட்டாங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட்டு. ஃபீல்டில் சேஞ்சு சண்முகிட்ட வந்து மாஸ்டர் சூப்பராக விளையாட்டுருக்காருங்க. அடிக்கணும் தேவையில்லை. சிங்கிளாக போதும் தள்ளி விடுறாரு. 1-2 ஆகுமா? நல்ல ஃபீல்டிங் டேப் பண்ணிக்கிட்டாங்க. கோட்டை பண்ணி கீப்பிங் நல்லா பார்த்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஸ்ட்ரைட்டிங் பார்க்குறேன். சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாருங்க. இது 2ஆக போக பார்த்தா ஆனால் 1 தான்.
நல்ல ஃபீல்டிங் ஃப்ரம் மாஸ்டர் பிளாஸ்டர் கேப்டன் கோட்டி. நல்ல சோதனை கார்த்திக் ஆறாமா இல்லை, மீண்டும் ஒரு விக்கெட். நல்ல ஃபீல்டிங் செட்டப்பு, நல்ல கேட்சு, நல்ல போலிங். சொன்னதும் 2 விக்கெட் எடுத்துருக்காங்க ஓவரில். அன்ஃபார்ச்சுனேட் கார்த்திக் நல்லா ட்ராவல் ஆகல, பட் நல்ல கேட்ச். அவங்க ரிட்டர்ன் கேப்டன் கிட்ட இருந்து, மாஸ்டர் பிளாஸ்டர் கேப்டன் கிட்ட இருந்து நல்லா கம்பேர் கொடுக்குறாங்க. மாஸ்டர் பிளாஸ்டர் 5 ஓவர் 42 இருந்தது. இந்த ஓவர் ஆல்மோஸ்ட் 2 ஓவர் எடுத்துட்டாங்க. லாஸ்ட் முடிய போது தெரியும், அவங்க அப்டேட் பண்றாங்க. அடுத்தபடியா நரேஷ் தானே தீபன், நரேஷ் தானே அவரு. அடுத்த பேட்சும் நரேஷ். இவரும் நல்லா விளையாடுவாங்க, சென்சிபிள் விளையாடுவாங்க. நரேஷும் மாஸ்டரும் ஒரே டீமுக்கு ரெகுலராக விளையாடுவாங்க. அவங்க 2 பேர் பார்ட்னர்ஸ் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். பேர் 21 நிற்கிறாரு, ரொம்ப பெருமையாக இருக்கு. கமிட்டி மெம்பர் அவரை இந்த ஒரு 2 விக்கெட் போயிடுங்க. நல்ல ஷாட்டு, நல்ல கட்டிங், 1-2 நல்ல ஃபீல்டிங். அவரு இது வரைக்கும் விஷயம் 5 ரன் சேவ் பண்ணி போறாரு. அத்தனை பார்த்தீங்கன்னா நெருக்கு நடிக்கிறாரு. மிஸ் ஃபீல்டே கிடையாது அந்த ஃபீல்டிங் மேலே. இது வரைக்கும் இந்த டைம் எந்த ட்ராப் கேட்சும் விடல, மிஸ் ஃபீல்டும் கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. எல்லாம் டீம் நல்லா கற்றுக்கிட்டு வராங்க. அருமையாக இருக்குது மேட்ச் பார்க்கறதுக்கு. ஒரு ட்ராப் இல்லை, சூப்பராக இருக்குது. இப்படி தான் இதுதான் அட்வான்டேஜ். சொல்ல போலீங்க, சொன்னது ரிவர்ஸும் தெரியாத கூட நான் பார்த்துக்கிறேன்னு போட்டுக்கிறேன். நல்லா போலீங்க. ஓவரா அப்போ ஓவரா 45 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 45 ஃபார் லாஸ் ஆஃப் 4. அப்போ 4 5 விக்கெட்ஸ் 3 3 விக்கெட் 6 overs 45 runs 3 விக்கெட்ஸ். நல்ல போலிங்க. லாஸ்ட் 2 ஓவர் 8 ரன் கொடுத்துருக்காங்க, 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 4 ஓவருக்கு 37 ரன் அடிச்சாங்க. லாஸ்ட் 2 ஓவரில் வெறும் 8 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. 45 10 6 ஓவர் முடிவில். ஏழாவது ஓவர் போட சுந்தர் வந்திருக்காரு. சுந்தர் பவர் பண்ணி போட்டாரு. இப்போ குரூஷியல் 7ஆவது ஓவர் போட வந்திருக்காரு. இதோட பெனால்ட்டி ஓவர் நினைக்கிறேன். 2 டைமுமே குரூஷியலான ஓவர். அந்த ஃபீல்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே. அதுதான் ஆக்சுவலாக வந்து அவர் எவ்வளோ ரன்ஸ் என்பது எஸ்கே. இப்போ தான் தெரியுது எஸ்கேன்றது வாய்ஸ் கேட்ட பிறகு. ஏழாவது ஒரு பணம் சுந்தரம் வந்திருக்காரு. எதிர்கொண்டவர் நரேஷ். ரிவர்ஸ் நல்ல பாலுங்க. எட்ஜு பட்டு மண்டையிலே பட்டது. பட் ஸ்டில் ஒரு ரன் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடிட்டு இருக்காரு, நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி மாஸ்டர் பால் நல்லா போட்டிருக்காங்க லாஸ்ட் 2 overs. இந்த ஓவர் குரூஷியலான ஓவர். நல்ல ஷாட். ஒரு ஃபுல் டாஸ் பால் தலையில் அடிச்சிருக்காரு. 2 நேரமா கார்த்திக் கிட்ட போன போது அவர் நல்ல ஃபீல்டுங்க, நல்ல த்ரோ, 2 ரன் நல்லா பிடிச்சிருக்காரு கார்த்திக். ரைட் பர்சன் அட் த ரைட் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கரெக்டான பிளேஸில் நிற்க வச்சிருக்காங்க கார்த்திகை. கரெக்டாக பிடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் 2 பால் போட்டிருக்காங்க, 3 ரன் போயிருக்கு. நல்ல பாலுங்க. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. 1 ரன் பரவாயில்ல.
மாஸ்டர் ரஞ்சி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஓட முடியல. கிராம்பாக் மாஸ்டர் ஓகேவா? 3 பாருங்க. சுந்தர் சூப்பராக போட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு 4 ரன் தான் போயிருக்கு. நல்லா போட்டிருக்காரு. வைடு வைடும் கணிச்சு நவந்தாரு நரேஷ். வைடும் டீமுக்காக வாங்கி கொடுத்தாரு. சான்ஸே இல்லை. ஏதாவது தெரியும், கரெக்டாக ரீட் பண்ணுறாரு பாலர். போல்டுங்க சரியான போலுங்க சுந்தர் கிட்டேங்க. நான் போன போல் தான் வீட்டு போடுவேன். இந்த போல் லாக்கெட் போட்டு போல் எடுத்து எடுத்து கட்டினாரு. மாஸ்டர் பிளாஸ்டர் பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. 7வது ஓவரில் 4 ரன் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க சுந்தர். நல்ல ஓவர். குட்டி சிசி அடுத்த மேட்ச் ரெடியாக இருங்க. குட்டி சிசி வர்சஸ் மணி சிசி. இந்த ஆஃப் முடிச்ச பிறகு 2 கேப்டன்ஸும் வந்துருங்க டாஸ் போட. மணி நீ பார்க்குறாரு. அவரு பயங்கரமான பேட்ஸ்மேன் தான். ஓவரா பவர் அம்பர் ஓவரா? இல்லை இல்லை, அடுத்த பேட்ஸ்மேன் குரு வந்திருக்காரு. குரு நல்லா ஹிட்டாருங்க. சுந்தர் சூப்பராக போட்டிருக்காரு. 4 ரன் கன்செட் பண்ணி ஒரு விக்கெட், அதுவும் க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருக்காரு 7வது ஓவரில். இன்னும் 2 பால் இருக்கு. 4 ரன் 7வது ஓவர்ன்றது நல்ல கம்பேக். லாஸ்ட் 3 ஓவர்ஸாக சூப்பராக போட்டிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ். ஃபஸ்ட்டு 4 ஓவருக்கு 37 ரன் அடித்தாங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். அதுக்கடுத்து மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் சூப்பராக கம்பேக் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க கேமை. நல்லா ஷாட்டுங்க. ஃபீல்டிங் கரெக்டாக செட் பண்ணி தமிழ்நாட்டில் சூப்பராக படிச்சாருங்க. ஒரு சென்சிபிளாக விளையாடுறாரு குரு. விட்டுலாம் தேவையில்ல, தனித்தனி விளையாடுவோன்ட்டு. லாஸ்ட் பால் நல்ல ஓவருங்க அது. ஏழாவது ஓவர் கடைசி பந்து. ஷாட்டுங்க. 6 ஓவருமா? இல்லை. குட் கேட்ச் மாஸ்டர் பிளாஸ்டர் கேப்டன் குட்டி அவர்கள். சரி, 2வது கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. கோட்டி அவர்கள் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிக்கவும். ஆரஞ்சு கலர் டிஓ 9317 ஒன்று சாமி இருக்குங்க. யார் அது? ஆரஞ்சு கலர் டிஓ ஒன்று சாமி இருக்கும். ஒரு நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காரு. 9317 இங்கே இருக்கு. நம்மளுக்கு இருக்கா? இருக்கட்டும், இது கேட்டால் கொடுத்துடலாம். சரி, ஓகே. 93 ஓகே, அட்வான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. லாஸ்ட் ஒரு ஸ்கோர் எவ்வளோ ப்ரோ? அம்பையர் 51. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 51, 4 விக்கெட்டுகள். லாஸ்ட் ஓவருங்க. லாஸ்ட் ஓவர் கூட அவங்க அணியின் சிறந்த பவுலர் சொன்ன ஓவர் வந்திருக்காரு. ஏன்னா இவர் போட்ட 6வது ஓவர் சூப்பராக போட்டார். இவர் 3 ரன் தான் கொடுத்தாங்க அந்த ஓவரில். பார்ப்போம் அந்த ஓவர் எப்படி போடுறாங்கன்ட்டு. 2 பேருமே நல்ல ஸ்கோரு ஹிட் பண்ணுவாங்க. அது மாஸ்டர் வெளியே வந்துட்டார். விஜய் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். பல்லு வழிவிடு. அந்த பாட்டு கொஞ்சம் எடுத்துக்கூடாது யூடியூப்ல. லாஸ்ட் ஓவர் போட சும்மா வந்திருக்காரு. எதிர்கொள்றாரு குரு. நல்ல பாலுங்க.
டாட். 8வது ஓவர் முதல் பந்து டாட். மாஸ்டர் பிளாஸ்டர் சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 ஓவர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் 37 ரன் வச்சுருந்தாங்க. இப்போ 51. லாஸ்ட்டு 3 ஓவரில் 14 ரன் தான். இந்த ஓவர் ஃபஸ்ட்டு பால் டாட்டு. நல்லா சொல்லுங்க. கீப்பர் சூப்பராக பேசுவாங்க. பேச சொல்லுங்க. இந்த வருஷம் குடிக்கிறார் பாருங்க. அதான் விட்டா வச்சுட்டு செம்ம ஃபீல்டுங்க. நல்ல கீப்பிங். 2 போக வேண்டியது 1 கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பால் போட்டிருக்காரு. இன்னும் 4 பால் இருக்கு. நல்ல பாலுங்க சொன்னது. அவர் 2வது ஓவர் சூப்பராக போடுறாரு. ஃபஸ்ட்டு ஓவர் சூப்பராக போட்டாரு. 2வது ஓவர் அதே பெட்டராக போட்டுருக்காரு. விஜய் இன்னும் 3 பால் இருக்கு. நல்ல ஷாட்டுங்க இது. 1 2 3 அலெக்ஸ் இப்போ பிடிச்சாருங்க. அலெக்ஸ் நல்ல ஃபீல்டருங்க. 2 ரன்னு. யூஸ்வலாக அலெக்ஸ் க்ளோஸ்லாம் நிற்பார். மாஸ்டர் பாஸ் டீமுக்காக பின்னாடி சூப்பராக பிடிச்சாரு. நல்லா சென்சிபிளாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஒரு ப்ராக் கேட்ச் கிடையாது, ஒரு மிஸ் பால் கிடையாது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். நல்லா பண்ணுறாங்க. எல்லா ஆல்ட்டும் வச்சுட்டோம். நல்ல பாலுங்க. இந்த ஓவரில் 3 டாட் பால் சண்முகம். கடைசி பண்ணுங்க. இந்த இன்னிங்ஸில் கடைசி பந்து இதை முடிச்ச பிறகு குட்டி சிசி கேப்டனும் மனு சிசி கேப்டனும் ஸ்டேஜுக்கு வந்து டாஸ் பண்ணணும் அடுத்த மேட்சுக்காக. எத்தனை படம் கேப்டன் தெரியல. நல்ல ஷாட்டுங்க. கடைசி பால் 1 2 3 கார்த்திகிட்ட பால். நல்ல ஃபீல்டிங். 1 2 3 நல்ல ரன்னிங் வேற. நல்ல ஃபீல்டிங் கார்த்திகிட்ட. ஒரு சூப்பர் ஃபீல்டருங்க. ஓவர் 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 56. 57 அடித்தால் வெற்றி. மாஸ்டர் பிளாஸ்டர் 57. ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் 4 ஓவர் 37 ரன் அடிச்சாங்க. அடுத்த 4 ஓவரில் 20 ரன் தான் கொடுத்தாங்க. சரி, அதாவது 19 ரன் தான் கொடுத்தாங்க. நல்ல கம்பேக்கு. ஒரு சின்ன அப்டேட்டு, டிஓ ஆரஞ்ச் ஒரு கீ அது நம்பர் 9317 கீ இங்கே இருக்கு. யாரும் விட்டுட்டீங்கன்னா வந்து கேளுங்க. ஸ்டேஜ் தான் இருக்கு. ஒரு நம்பர் கொடுத்துட்டு போனாரு. டிஓ ஆரஞ்ச் கலர் வண்டி நம்பர் 9317. ஸோ குட்டி சிசி கேப்டன் மணி சிசி கேப்டன் ஸ்டேஜுக்கு வந்துடுங்கப்பா. டாஸ் போட 5 நிமிஷம் போட. ஓகேங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். குட்டி சிசி கேப்டன் ஸ்ரீதர். நல்ல மேட்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீ இருக்கு. நண்பர்களே, டீ சாப்பிட்றவங்க வந்து டீ சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. டீ பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஃப்ரான்ச்சைஸி நாங்கள் எடுத்துருக்கோம். வாங்க சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் விசஸ் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருக்கு. 57 ரன் அடிச்சா வின்னு. ஸோ இம்பாக்ட் சேஞ்ச் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அம்பையர் கிட்ட. ஸோ தட் ஸ்கோர் போர்டில் கரெக்டாக அப்டேட் பண்ணிடுவாங்க. இம்பாக்ட் இருந்துச்சுன்னா
ஆசைப்பட்டா பெருசா ஆசைப்படணும். அப்பதான் செகண்ட் பிளேஸ் ஆவது வருவோம். அதுதான் சொல்றேன், செகண்ட் பிளேஸ் வின்னர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓ வின்னர் இதானா? நான் தான் மறந்துட்டேன். ராஜசேகர் சொல்லப்படுங்க. தேங்க்யூ. மாஸ்டர் பிளேசஸ் பேட்ஸ்மேன் உள்ள போடுங்க ப்ளீஸ். உள்ள வந்துட்டாங்க எல்லாரும். இம்பாக்ட் நியூஸ்னா அம்பையருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சாரி அவங்களோட நேம் வந்து ஆகிடும். குட்டி சிசி மணி சிசி கேப்டன் தயவு செய்து சோதிக்கோங்க. அடுத்த மேட்சில் டாஸ் பண்ணணும். மாஸ்டர் பிளேசஸ் பேட்ஸ்மேன் உள்ள ப்ளீஸ். வண்டி நம்பர் சொல்லுங்க. வண்டி நம்பருங்க. பிஓவா என்ன கலரு? இல்லை ஆரஞ்சு 57 தாங்க. ஓகே டார்கெட் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் நீங்கள் அதிகம் வரும் 57. கேப்டன் குட்டி சிசி கேப்டன் என்ன டாஸ் பண்ணுங்க. மணி சிசி அதிகமாக வாங்குது. இதெல்லாம் போய் எத்தனை சொல்ல வேண்டியதுதான். சீக்கிரமாக ஃபீல்டிங் செட் பண்ணுங்க டீம். மேட்ச் ஒன்று 7 மேட்ச் நடத்துவோம் இன்னைக்கு. 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்திருக்காங்க. மாஸ்டர் பிளாஸ்டர்லேருந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறதுல கார்த்திக், நான் ஸ்ட்ரைக்கரில் எஸ்கே அலிஸ் சரவணகுமார். 2 பேரும் நல்லா பேட்ஸ்மேனுங்க. ஒருத்தர் ஹிட்டரு, ஒருத்தர் சென்சபிளா ஆடுவார். குட்டி சிசி பாலாஜி மாதிரி. டீ இருக்குங்க சாப்பிடுங்க. நான் தான் பிடிச்சேன் கடைசியா இல்லடான்றேன். இது ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். என்ன சொல்ல செகண்ட் ஹாஃப் சாரி குரு படம் வந்திருக்காருங்க. போன மேட்ச்சில் குரு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஃபார் எவ்ரிவன்ஸ் இன்ஃபர்மேஷன் லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு குரு. மினி சிசி குட்டி சிசி 2 பேரும் கேப்டனும் வந்து இது 5வது தேவைங்க. ஐகான் பாண்டியா அவங்க கேப்டன் சொல்லுங்க டாஸ் போட. டார்கெட் 57. ஸ்டார்ட் பண்ணலாமா? இம்பாக்ட் விஷயம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க எம்பையர் கிட்ட. ஸோ தட் ஸ்கோர் போர்டில் கரெக்டாக அப்டேட் பண்ணுறாங்க. மணி சிசி குட்டி சிசி டாஸ் போடுறாங்க. ஓகே அதை அப்டேட் பண்ணிட்டு ஸ்கோர் கார்டு டிலே. இல்லை படிச்சுட்டு வரல. சத்யா எப்படி இப்படி விட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் செகண்ட் ஹாஃப் 57 ரன்ஸை வின்னு. 2 மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, கார்த்திக் மற்றும் எஸ்கே. ஃபர்ஸ்ட் ஓவர் போட ராயல் ஸ்ட்ரைக்கர் சார்பாக குரு வந்திருக்காருங்க. போன மேட்ச் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் தான் லீடிங் விக்கெட் எடுக்காரு இப்போதைக்கு. டாஸ் போட்டாச்சா?
குட்டி சிசி மணி சிசி கேப்டன் 2 பேரும் வாங்க. டாஸ் போட வர சொல்லுங்க. நாங்கள் பார்க்கல டாஸ் போட. கம்பெனி செக்ரட்டரி என்ன சொல்லக்கூடாது. எங்க மணியன் அவர்களை பாண்டியாவை போயிட்டு பச்சை பாஸ் இட்டு வந்துக்கிறார். நேற்று டாஸ் போடுறதுக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. டைம் எங்கே டைம் கேப்டன் மட்டும் வாங்கப்பா. பிளேயர்ஸ் வாங்க, கேப்டன் மட்டும் வாங்க. என்னாச்சு அம்பையர் ஸ்டார்ட் பண்ணலாமா? டைம் ஆயிடுச்சு அம்பையர். கிளியரா? எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சா? ஓகே, ஆல் குட், தேங்க்யூ. டாஸ் போடலாமாப்பா? குட்டி சிசி வர்சஸ் மணி சிசி. டாஸ் ஒன் பை குட்டி சிசி. குட்டி சிசி டாஸ் வின் பண்ணிடுவாங்க. ஓகே, லெட்ஸ் கோ. நல்லா சொல்லுங்க. சிங்கிள் கரெக்டாக கேப் அடிச்சுட்டு போயிட்டார் கார்த்திக். கரெக்டாக பண்ணுறாரு அவர். 57 லட்சம் ஒன்று. பவர் பிளே ரொம்ப குரூஷியல். முக்கியமாக 2 பேட்ஸ்மேன் செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் நல்லா ஷாட் பண்ணிருக்காங்க. எஸ்கேயோட ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸுங்க. நல்ல பாலிங் குருக்கிட்டேருந்து டாட் பண்ணியிருக்காரு. டாஸ் இன்னும் ரிசல்ட்டு பேட்டிங்காக போடுங்க குட்டி சிசி. நல்லா ஷாட்டுங்க. அடிச்சாரு. ட்ராப் கேட்சா இல்லை, ட்ராப்பு. இந்த இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ட்ராப்பை பார்க்குறோம். 2 எடுத்திருக்காங்க. ஒன்று 2 ஓவர் இருக்கு. எஸ்கே ரொம்ப அக்ரெசிவாக இருக்காரு ஃபீல்டில். 1 2 ஓவர் இருக்கு. கேட்சில் எதிர்பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட் ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே, அவங்க டீம் வந்து கோல் பண்ணுறாங்க பிளேயர்ஸை. நான் உனக்கு இப்போ போலர் ஆகிட்டேன் இந்த மேட்ச்சில். கோலப்படாத ப்ராக்டிஸ் பண்ண சரியான அடி மாஸ்டர் பால். நல்ல பேட்டிங்க எஸ்கே. கரெக்டாக கேப் அடிச்சு நம்ம எடுத்துட்டு இருக்காங்க. பவர் பிளே 6-4 தேவையில்ல, சிங்கிள் அடிச்சா கூட போதும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதற்கு 4 ரன் இப்போ இருக்கு. ஸ்கோர் அடிக்கத்தான் 4-5 ஸ்கோர் அடிச்சு அதுதான் நல்ல ஷாட்டுங்க. நீங்க கார்த்திக் கிட்ட ஒரு பவர்ஃபுல் ஷாட்டுங்க. ஆஃப் சைட் திசையில் சூப்பராக அடிச்சிருந்த பால் 4. மாஸ்டர் பிளாஸ்டர் இன்னைக்காக தனது முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு கார்த்திக். நல்லா பவுலிங் போட்டாரு, சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாரு. இப்போ சூப்பராக ஆடுறாரு வர. 3 டைமென்ஷன் பிளேயர் இன்னைக்கு கார்த்திக். அதை ப்ரூவ் பண்ணுறாரு. அம்பையர் அவுட்டா? அம்பையர் டிசைட் பண்ணல. அம்பையர் டிசிஷன் என்னது? அம்பையர் டிசிஷன் என்னது?
அம்பையர் டிசிஷன் இஸ் அவுட். கார்த்திக் அவுட் ஆயிட்டாரு. நல்ல போலிங். ஓவரா அம்பையர் ஓவரா. சச்சினா டீசெண்டா போக மாட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அலெக்ஸ். கத்தி இல்லடா காலி ஆயிடுச்சு. அவுட். ஒரு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 8. பவர் பிளே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஸ்கோர் ஒரு விக்கெட் இருக்காங்க. குரு நல்லா போட்டிருக்காருங்க. அந்த ஓவரை 4 அடிச்சாலும் அடுத்த போலிங் தான் விக்கெட் எடுத்திருக்காரு. ரூல்ஸ் ஒருத்தர் செம்ம எழுதி போட்டார் பாத்தீங்கன்னா இல்லையா? ரூல்ஸ் டைப் பண்ணி அமிச்சாரு ஒருத்தர். அதான் இல்ல பேட்ல பட்டது அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றானா பேட்ல பட்டு கையில போடுறான். பாலே ஆர்ல தான் இருக்கு. ஒரு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 8 ஃபார் தி லாஸ் ஆஃப் 1. பவர் பிளேயோட செகண்ட் ஓவர் போட பவுலர் நேம் மனோஜ். மனோஜ் நல்லா ஆல்ரவுண்ட் இருங்க. பேட்டிங் ஆடுவார், பவுலிங் போடுவார், ஃபீல்டிங் பண்ணுவார். அவர் வந்து ஒரு 3 டைமென்ஷனல் பிளேயர் தான். நீ ராஜேஸ்வரன் எடுத்து உட்கார வைக்கிற, சேகர் எடுத்து உட்கார வைக்கிறேன். நான் நல்ல பிளேயர் செமியில இறக்குவேன். நான் ஒரு ஸ்கூல்ல தான் யோசிக்கிறேன். செமி எனக்கு தேவை. செமி பாருங்க வருவோம். நான் செமியில இறக்குதான் வெயிட் பண்ணிருக்கேன் நேரமா. சேகர் நான் நல்ல பிளேயர் எடுத்துட்டு நான் 900 ரூபாய் கேட்டிருப்பேன் சேகர்னாவை. நீ வெறும் 100 ரூபாய் எடுத்து முடிச்சிட்டேன். அவங்களே 100 ரூபாய் பவர் பிளேயோட செகண்ட் ஓவர் போட மனோஜ் வந்திருக்காரு. அதாவது பண்றாரு எஸ்கே. ஐம்பத்தி 7 ரன்ஸ் வின்னு. நல்ல இங்க 2 பேர் கிட்டங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பால் 1 ரன் அடிச்சிருக்காங்க. பவர் பிளேயர் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் போட்டு 1 ரன் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது பால் எதிர்கொள்றாரு அலெக்ஸ். அலெக்ஸ் அவங்க சென்சிபிளான பேட்ஸ்மேனுங்க. நெக்ஸ்ட் மேட்ச் குட்டி சிசி vs மணி சிசி. டாஸ் ஒன் பை குட்டி சிசி. டிசிஷன் சொல்லிட்டாங்களா? நல்லா சொல்றேன். 1 போகுமா 1. விஜயோட நல்ல த்ரோ, நல்ல ஃபீல்டிங். அது ஆக்சுவலா அலெக்ஸ் நல்லா பண்ணாருங்க. 2 பால் 2 ரன். நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவர் மனோஜ். சோஃபார் 2 ரன் கொடுத்துருக்காரு 2 பால் போட்டு. நல்லா சொல்றேன். 4 ஆஃப் சைட் திசையில் அறுப்பான ஒரு சைடு எஸ்கே. தனது அணிக்காக 2வது பவுண்டரி. டீம் 2வது 4. எஸ்கேவோட ஃபர்ஸ்ட் 4. அது 3 பேர் போட்டிருக்காங்க. 6 ரன் போயிருக்கு. பவர் பிளே கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஷாட்டுங்க எஸ்கே கிட்டங்க. 4th பால் போட வந்திருக்காரு மனோஜ். ரிவர்ஸ் நல்ல ஷாட்டுங்க. 4 2வது பவுண்டரி வச்சிருக்காரு எஸ்கே. ஃபீல்டிங் ஏற்ற மாதிரி அடிக்கிறாங்க. எங்க டோர் கரெக்டாக அடிக்கிறாரு எஸ்கே. பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 4 பேக் டு பேக் 4. ஒரு விக்கெட் போனாலும் எஸ்கே ரொம்ப பொறுப்பா டீமுக்காக ரன் எடுக்கிறாரு. 2 4 அடிச்சிருக்காரு.
ரெண்டுமே ஆஃபில். ஃபஸ்ட்டு பால் வந்து ஆஃபில் விழுந்து அடித்தார். இந்த பால் ஒரு ரிவர்ஸ் ஷாட்டு கரெக்டாக கேப் அடித்தாரு. அழகாக ஃபோன் போச்சு. ரிவர்ஸ் அடிக்கிறது ஒரு பெரிய திறமை வேணும். அது எஸ்கே கிட்ட இருக்கு. நல்ல ஷாட் கேப்பா நீங்க இல்லைங்க. நல்லா ஃபீல் பண்ணுறாங்க. மூணு ரன் எடுத்திருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் கிட்ட ஒரு ரன் சேவ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 3 பாலில் 11 ரன் வச்சிருக்காங்க. 2 பவுண்டரி ப்ளஸ் இந்த 11 இந்த ஒரு 3 ஓவரா ஓவரா இல்லை இன்னொரு பால் இருக்கா? டன். ஓவர்னு சொன்னாங்க. எதுவுமே தெரியல. லைவ் அவன் தான் அப்டேட் பண்ணுறான். இங்கேயும் அப்டேட் பண்ண விட மாட்டேங்க. லாஸ்ட் பாலுங்க. பவர் பிளேயோட லாஸ்ட் பாலு. நல்ல ஷாட்டு அலெக்ஸ். நீங்க அலெக்ஸ் கிட்ட சூப்பர் ஷாட்டுங்க. அலெக்ஸோட ஃபர்ஸ்ட் பவுண்டரி கேப் பார்த்து அடிச்சாங்க. ரெண்டாவது ஒரு பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ். ஸ்கோர் 25. 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25. ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. பவர் பிளே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 57. ஸ்கோர் வந்து 25. 25 ஃபார் த லாஸ் ஆஃப் 1. ரெண்டு ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 25 ஃபார் த லாஸ் ஆஃப் 1. ரெண்டாவது ஒரு பவர் பிளேயை சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். எஸ்கே 2 பவுண்டரி, கடைசி பால் அலெக்ஸ் ஒரு பவுண்டரி. 2 பேருமே கேப் பார்த்து சூப்பராக அடிச்சாங்க. 2 பேருமே நல்லா விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் ஓவர் போட மாஸ்டர் வந்திருக்காரு. மாஸ்டரும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆக்டிவ் எடுத்தாருங்க. யாரெல்லாம் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்குறீங்க அவங்க மேட்ச்சு அந்த ஓவரில் ஆக்டிவ் எடுத்தாரு மாஸ்டர். அசரா மெமோரியல் செலிப்ரேஷன் பண்ணாரு. பார்ப்போம் என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை மாஸ்டர் பாஸ்ல செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்ப்போம். மூணாவது கூட சுரேஷ் வந்திருக்காரு அலிஸ் மாஸ்டர். சிஎஸ்கே கூட சூப்பராக ஆடுது. காலேஜ் டீ காலேஜுங்க. அதான் எதுவும் கிரிக்கெட் விளையாடுறாங்க போக சொல்ல வேண்டியதான். யாரும் கேட்கவே இல்லை. மூணாவது படம் சுரேஷ் வந்திருக்காரு. சின்ன தலைமாற்றம். சரிப்பா உங்க நீங்க யார் தகுறீங்க? நல்ல ஷாட்டிங் கேப் வச்சிருக்காங்க. நாங்கள் மாறுமா இல்லை நல்ல ஃபீல்டிங் வாங்கிக்கிட்டு ரெண்டு ஓடி இருக்காங்க. 3 ட்ரை பண்ணாங்க. வேலைன்னு விட்டுட்டாங்க.
கேப்பில் அழகாக அடித்தார் எஸ்கே. 27 ரன். ரிலாக்ஸ் அடிக்கும் கொஞ்சம். ஆமா இப்ப அவங்களும் பேசுறாங்கல்ல. இப்ப ரெண்டு நம்ம தான் இங்க பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபுட்பால்லாம் வந்துடுச்சு. ரெண்டு நாள் பேச மாட்டேங்குது. இல்ல அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் பால் ரன் அடிச்சிருக்காங்க. ரிவர்ஸ் நல்லா போடுங்க, ஒரு ரன் நல்லா போடுவாங்க. ஆனால் ஒரு ரன் மாஸ்டர் நல்லா போட்டிருக்காரு. 2 பால் போட்டு 3 ரன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவரி உள்ள போயிட்டான். அடுத்த மேட்ச் என்னன்னா மாஸ்டர் பிளஸுக்கும் ஆள் ஒன்று தெரியும். அது ஜெயிக்கணும் உள்ள போயிடும். அந்த இடத்துல கிடையாது. அவன் ஜெயிச்ச 4 பாயிண்ட் ஆயிடுறாங்கல்ல. அது இறங்கி இதெல்லாம் போடுங்க தெரியும். காலு பாரு 3 பேர் படி சொல்லிடுங்க. நல்லா சொல்லுங்க அலெக்ஸ், சென்சிபிளாக ஒன்றுங்க. 1-2 ஆகுமா? கேப்பை பார்த்து அழகாக அடிச்சார் அலெக்ஸ். மூணு பால் போட்டிருக்காங்க. அவன் எதுக்கு இருக்கு எங்க 3 பால் 4 ரன் போயிருக்கு. சென்சிபிளாக ஷாட்டுங்க அது. 6-4 ரன் கிடையாது பாருங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓடணும். அது கிளாசிக் எக்ஸாம்பிள் எஸ்கே. 4 ரன் 5வது ரன் நினைக்கிறேன். அது நல்ல பேட்டிங். ஒரு சின்ன சேஞ்சு ஃபீல்டில். இல்ல இவரு கீப்பரை போட்டு செல்வனா சீட் டீ இல்லைண்ணா காலி. டீ இல்லை காலி காலேஜ் குடிச்சிட்டாங்க. நல்லா சொல்லிட்டு கேட்சா மாறுமா? கேட்ச். தினம் வந்து அழகாக பிடிச்சார் அந்த பால். இதுக்கு முன்னாடி வந்து ஃபீல்டர் வந்து உள்ளே கொண்டு வந்தார் மாஸ். 2வது விக்கெட் விழுந்திருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். அடுத்த பேட்ஸ்மேனாக அந்த அணியின் நட்சத்திரம் கேப்டன் கோட்டி அவர்கள் கலந்து கொள்கிறார். ஓவரா? இல்லை இல்லை ஸ்கோர் லாஸ்ட் பாலுங்க. லாஸ்ட் பாலு மாஸ்டர் நல்லா போட்டிருக்காரு. ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. தீனா அவர்கள் சூப்பராக காட்சி பிடிச்சாரு. ஸ்ட்ரைக்கில் கோட்டி அவர்கள் எல்லாருக்குமே தெரியும் கோட்டி எப்படி ஆடுவாருன்ட்டு. அவருக்கு நல்லா இட்டது. நல்லா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஆடுங்க அவரா நிறைய சூப்பராக காட்சி பிடிச்சாரு. செலிப்ரேஷன் போட்டுக்கோங்க. மாஸ்டர் தன்னுடைய 2வது விக்கெட் எடுத்தாரு. அசலான செலிப்ரேஷன். ஓவர் 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை ப்ரோ ஸ்கோர் பாலாஜி சப்மிட் பண்ணிடுறோம். முப்பதா 3 overs 30 runs for the loss of 3. 3 ஓவர் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் எவரிவன்ஸ் இன்ஃபர்மேஷன் 57 நிமிஷம் ரன்னு. ஆஸ் ஆஃப் நோ 30 ரன் அடிச்சிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர். இன்னும்
5 ஓவருக்கு, அதாவது 30 பால்ல 27 ரன் அடிச்சா வின்னு. ஒரு சைடில் எஸ்கே இருக்காரு, அவங்க டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். அடுத்தபடியா களத்தில் வர்றாரு எவர் கிரீன் ஹிட்டர் சுந்தர் அவர்கள். அடிச்சா 6 தான் வரும். பார்ப்போம் இன்னிங்ஸ் எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. 5 ஓவருக்கு 27 ரன் அடிக்கணும். இது வரைக்கும் 3 விக்கெட் போயிட்டு. இது ஒரு குரூஷியல் மேட்ச். ரெண்டு டீமுக்குமே இது 2 டீமும் ப்ரீவியஸ் மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. மணி சிசி குட்டி சிசி டாஸ் போட்டாங்க. குட்டி சிசி வின் பண்ணுவாங்க. ஒன்றும் ரிசல்ட் சொல்லல, கன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். கூட தீனவா 4வது கூட தீனவா வந்திருக்காரு. 3 ஓவர் முடிவில் அணி 30. நல்ல ஸ்கோரு. ஆனால் 3 விக்கெட் போயிருக்கு. கேட்டு வாங்கியிருக்காரு. இந்த கை அஞ்சு ஓவர்ல 27 ரன் அடிக்கணும். இப்போ அவன் ஆடுற பேர் தான் ஆட மாட்டாங்க. நம்ம தோன்றப்பதான் ஏற முடியும். ஒரு கேப்டன்ஷிப் நம்ம போச்சுன்னா பார்த்துருக்கோங்க. நான் பார்த்துருந்தேன் கேப்டன்ஷிப். பட் அப்போ நாங்கள் எதுக்குறேன் ஸ்கூலில் சத்தினா இருக்கேன். டே கேட்ட ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னாச்சு? என்ன டிஸ்கஷன்? டைம் ஆகுது, ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் வர. கமான், இன்னும் 7 மேட்ச் கண்டக்ட் பண்ணலாம். கமான் ஆரம்பிங்க. 4th ஓவர் கூட தெரியும் வராரு. எதிர்கொள்ற எஸ்கே நல்லா சாப்பிடுங்க. 1 2 குரு ஓடுறாரு, குடிச்சிருக்காரு. 2 கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எஸ்கே அவர்கள் கரெக்டாக வர்றாரு. 1 2 ஆக்குறாரு. எந்த பால் அடிக்கிறோமோ அந்த பால் அடிக்கிறாரு. இது வரைக்கும் 3 விக்கெட் போயிட்டு இருக்கு. நல்லா சொல்லுங்க, கரெக்டாக வர்றாரு. ஆக்சுவலாக அவர் அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக ஆடிட்டு போயிட்டே இருக்காரு. 6 தான் அடிக்கணும், 4 தான் அடிக்கணும் அவசியமே இல்லை. சிங்கிள் அடித்தாலே போதும். ஏன்னா அவருக்கு தெரியும் 25 அடித்தா 24 அடித்தா வேணும்னு. அதனால் எந்த பால் சிங்கிள் அடிக்கணும் அந்த பால் சிங்கிள் அடிச்சுட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. குட்டி சிசி என்ன டிசைட் பண்ணியிருக்கீங்க? பேட்டிங்காக போனீங்க? டைம் ஆகிடுச்சுங்க. அரை ஆகுது. ஆக்சுவலி டிசிஷன் எப்போ சொன்னாங்க? பேட்டிங்காக போனீங்க? நல்லா போனீங்க. கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க, பரவாயில்ல. இதை ட்ராப்னு சொல்ல முடியாது, கஸ்டமர் எஃபர்ட் தான். நல்லா ட்ரை குருக்கிட்ட வந்து நல்லா போனீங்க. வர 2 பேட்ஸ்மேனு அழகாக விளையாடுறாங்க. நல்லா போகிறாங்க. குட் கம் பேக் தீனா கிட்டேருந்து 4 பால் போட்டிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாருங்க ஒரு ஃபுல் டாஸ் பாலை. நல்ல பால். அது லாஸ்ட் பால் நினைக்கிறேன். இந்த கொஞ்சம் பிறகு 10 மினிட்ஸ் பிரேக்கு. தண்ணி எடுத்துகிட்டு பாருங்க. நல்லா சாப்பிடுங்க. 1 2 ஆகுமா? ஆமாங்க. கேப் ஆகிடுச்சு சார். 2 ஆகுது. 2 4 ஆகுமா? 2 ரன் தான். நல்ல ஃபீல்டிங் ஆனந்துக்கிட்ட வந்து கேப்பில் அடிச்சார். எஸ்கே 2 ஓடிட்டாங்க. ஓவரா? ஓவர். ஸ்கோர் ப்ரோ, ஸ்கோர் எவ்வளோ?
42 36. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. இன்னும் 21 நிமிஷம் ஒன்று 21. அதெல்லாம் இருக்கு ப்ரோ, எடுத்து பார்க்கணும். போயிட்டு ஃப்ரீயா வேணா என்னண்ணா லோகண்ணா அப்படி ஃபீலிங் பண்ணுறேன். எல்லாம் என்ன சொல்கிறான் புலம்புறாங்களா? போன ஓவரில் 6 ரன். நான் உங்களை எத்தனை இல்லை அவர் தான் 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 36. இன்னும் 4 ஓவருக்கு 21 நிமிஷம் வின்னு. மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ் கம்பேக் கொடுப்பாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் போக தெரியும். எஸ்கே இது வரைக்கும் 24 ரன் வச்சிருக்காரு 15 பால்ல. அவன் டீமுக்காக கேமு எப்படி ஆடணுமோ சென்சிபிளாக ஆடிட்டு போயிட்டே இருக்காரு. இன்னும் 22 பால்ல 21 ரன் அடிச்சா வின்னு. மாஸ்டர் ஒரு ஓவர் போட்டு 5 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வந்து கொண்டே இருக்கிறார் பாண்டியா அவர்கள் பச்சை பாஸ்ல வெயிட் பண்ணி வண்டி என்ன பிக்கப் பண்றார். இதெல்லாம் நியாயமா? ஆனா எங்களை மட்டும் கேள்வி பிக்கப் பண்ணது ஐகானா போட்டு உன்னை பிக்கப் பண்ணணும் இறக்கணும். உங்களை மாரி நான் வேலை செய்யலடா. நாங்க ஊம்புறது அந்த மாதிரி. நீங்க நல்லா ஊம்புறீங்க. நல்லா ஊம்புற காட்டுறியா? நீ மென்டலா? நீ மட்டும் நீங்க சொன்ன ஸ்டார்ட் பண்ணலாம்பா. முடிஞ்சிடுச்சு. போட உன்னை யாரா வருது? உன்னை யாரா கூப்பிட்டா? ஹலோ அதோ அமிச்சிடப்பா. டேய் நீ ஸ்கூல் போடா. உன்னை யாரா கூப்பிட்டா? போடா. டேய் போடா ஸ்கூல் போடா. நீ ஸ்டார்ட் பண்ணுங்க டீம். ஃபீல் பண்ணிக்கிற சுபிட் ராஸ்கல். ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சு. பிரேக் டைம் ஓவர். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்களேன். அவுட். நல்லா ரன்னிங்கு. சூப்பராக ஃபீல்டிங் பண்ணாங்க.
விக்கெட்டு கோஷம் விக்கெட் எடுத்துருக்காங்க. எஸ்கேவோட விக்கெட்டு ரன் அவுட். நல்ல ஃபீல்டிங்கு தீபக் கிட்டேருந்து. முக்கியமான ஓவர். மாஸ்டர் 2வது ஓவரில் விக்கெட்டு ரன் அவுட். அடுத்தவங்க சண்முகம் வந்திருக்காரு. மூணாவது பால் நல்ல சென்சிபிளாக அடிச்சாங்க. அது அடிச்சது எங்கேயோ போனது எங்கேயோ, பட் ரெண்டு டீம்லாம் வந்துச்சுங்க. மைக்காப்பில் சொல்கிறாங்க 2 மினிட்ஸ் பேச முடியாது, மன்னிக்கவும். ரொம்ப நன்றிங்க. முடிஞ்சிச்சா? ஆரம்பிக்கலாங்க. நல்ல பால் மாஸ்டர் கிட்டங்க. மாஸ்டர் என்ன இந்த டோர்னமெண்ட் சூப்பராக போட்டிருக்காரு. நல்ல பால் இது. இந்த கோர்ஸ் ஓவர் இது வரைக்கும் 2 ரன் தான் போயிருக்கு. இருபது பால் 19 ரன் அடிக்கணும். 4 விக்கெட் போயிருக்கு. நல்ல ஷாட்டுங்க. ஒன்று ரெண்டாங்க இல்லை, மனோஜ் சூப்பராக பால் பிடிச்சாரு. நல்ல ஃபீல்டிங்க. முப்பத்தி 9 100 பால் இருக்கு. லாஸ்ட் பால் ஆஃப் 5th ஓவர். Field change. வர முடியல என்ன பண்ண சொல்றேன். வைடு முக்கியமான பந்து வைடாக மாறிடுச்சு. 40 ஸ்கோர். இன்னும் 17 அடிக்கணுங்க 19 பால்ல. நல்ல ஷாட்டு, நல்ல போலிங்க மாஸ்டர் கிட்ட இருந்து. நல்லா போட்டிருக்காங்க மாஸ்டரு. இந்த ஓவர் 2 ஓவர் அவர் போட்டு 9 ரன் கொடுத்துருக்காரு. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40 ஃபார் த லாஸ் ஆஃப் 4. 18 பாலில் 17 ரன் அடித்தா மாஸ்டர் பிளாஸ்டர் வின்னு. அடிக்க முடியாமல் போனால் ராயல் ஸ்டார்கர்ஸ் வின்னு. ரொம்ப சிம்பிள். அடுத்த ஓவர் போட தீனம் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 6 ரன் கொடுத்துருக்காரு. சிக்ஸ்த் ஓவரு ஒரு இம்பார்ட்டண்டான ஓவரு. பிகாஸ் இதில் தான் சேசிங் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 3 ஓவருக்கு 17 ரன் அடிக்கணும். ஆஸ் ஆஃப் நோ 40 ரன் அடிச்சிருக்காங்க மாஸ்டர் பிளாஸ்டர்ஸ். எதுக்கு
ஆறாவது ஓவர் போல தீனா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ரன் தான் கொடுத்துருக்காரு தீனா. பேட்டிங்கில் சண்முகம் மற்றும் சுந்தர் 2 ஸ்கோர். நல்லா ஷாட்டு சென்சிபிளாக அடிச்சாரு. ஒன்றும் வந்துடாதுமா இல்லை, நல்ல ஃபீல்டிங்கு மாஸ்டர் கிட்ட இருந்து. நல்லா அடிச்சானுங்க போன பால். சண்முகம் கேப்பில் பார்த்து கடைசி அடிச்சு ஒரு ரன் எடுத்திருக்காரு. மணி சிசிக்கு நிட்டார் கோபி அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஃபீல்டிங்க விஜய். ஒரு சென்சர்லாம் அடிச்சார், அவுட்டா இல்லை. நல்ல ஃபீல்டிங்க, அவுட்டா இல்லைன்னா இதுவும் ஏசிஸ் ஜஸ்ட் 2 ரன் ப்ரூவ் பண்ணிருப்பாங்க விஜய். 2 பிளேன்றது 1 தான். நல்ல ஃபீல்டிங்க, நல்ல ரன்னிங் கூட சுந்தர் கிட்ட இருந்து. 2 பால் 2 ரன் அடிச்சிருக்காங்க. ரன் பால் தான். ஆமாம் கண்ணம் புஷ்டா தெரியாது. சரி நல்ல பால். அவுட்டா அவுட். நல்ல கீப்பிங்கு குரு கிட்ட இருந்து. அவுட். 3 பால் 2 ரன் அடிச்சிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பால் அவுட் ஆகிட்டாங்க ரன் அவுட்டில். அடுத்தபடியாக தமிழகண்ணன் மாஸ்டர் பிளாஸ்டர் சார்பாக தமிழகண்ணன் இவரும் ஒரு நல்ல ஹிட்டருங்க. இவரை பற்றி நிறைய பேர் தெரியும். இவர் நல்லா விளையாடுவார். இன்னும் 15 ரன் அடிச்சா ரன்னு. 15 பால் 15 ரன்னு. ரொம்ப சிம்பிள். எங்க அண்ணன் வந்து விட்டார். மணிசன் அவர்கள் களத்தில் அடுத்த மேட்சுக்கு ரெடியாகி உள்ளார். தமிழகத்தில் ஸ்ட்ரைக் ரேட் 145ங்க. ஆஸ் பர் த கிரிக் ரெக்கார்டு படி ஒரு ஸ்ட்ரைக் ரேட். நல்ல பால் விதினா கிட்ட இருந்து ஒரு டாட், ஒரு முக்கியமான டாட். நல்ல பால் டாட். 4 பால் போட்டிருக்காரு தீனா. 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. நாலு பால் போட்டிருக்காரு தீனா. 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. 14 பாலில் 15 ரன் அடிக்கணுங்க. ஒரு குயிக் டிஸ்கஷன். பின்னாடி விக்கெட் தண்ணி போடுங்கப்பா. மேட்ச் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். பின்னாடி போயிடுங்க. 4 பேர் நிற்கிறீங்களா, கொஞ்சம் பின்னாடி போயிடுங்க. இந்த ஓவரில் 5வது பால் போட வந்திருக்காரு. நல்ல பால் தீனா மாட்டேங்குது. அடுத்த போட்டுருக்காங்க. 2 ரன் தான். 5 பால் போட்டு 2 ரன் தான் கொடுத்துருக்காரு. ஒரு பூசவும் ஓவரில் சென்சிபிளாக போட்டு ரன்னை கண்டெயின் பண்ணியிருக்காரு தீனா. 3 ஓவர் போட்டாரு. அதே மாதிரி இந்த ஓவரும் சூப்பராக போட்டுட்ருக்காரு. லாஸ்ட் பால் ஸ்கோர் 42ங்க. 15 ரன் அடிக்கணும் 13 பால்ல. 6 விக்கெட்.
அடிக்கும் போது 17-18 இருந்தது. இது இப்போ 15-13 மாறி இருக்கு. மூணு பால் டாட்டுங்க. தொடர்ந்து 3 பால் டாட் பண்ணியிருக்காரு தமிழக வச்சு. நல்ல ஒரு எதிர்பார்க்குது. 6 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 42 ஃபார் த லாஸ் ஆஃப் 5. இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டும் வந்திருக்கு, ரன் அவுட்டாக முடிஞ்சிருக்கு. அது சண்முகமோட விக்கெட்டு. 2 ஓவருக்கு 15 ரன் அடிக்கணும். ஏழு ஓவர் போட குரு வந்திருக்காருங்க. குரு ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடும்போது குரு 5 விக்கெட் எடுத்தாருங்க. ஆஸ் பர் திஸ் லீடர் போர்டில் குரு தான் டாப் விக்கெட் டேக்கர். ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் லாஸ்ட் 2 ஓவர் சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காங்க. 6 ஓவர் முடிவில் 42 அணியின் எண்ணிக்கை. 2 ஓவருக்கு 15 ரன் அடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணுங்க கேப்டன், ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ரிவர்ஸ் ஆடுங்க. நல்லா பாரு. அன்ஃபர்ஸ்ட்ல காலில் பட்டுச்சு. 11-15 நல்லா கம்பேக், நல்லா ஆடுறாங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். ஆடுறது போறதெல்லாம் ஒன்று தான். அப்படி நீ தப்பா புரிஞ்சுக்கிற. குரு நல்லா போட்டுருக்காருங்க. நல்லா ஷாட்டுங்க. சூப்பராக ஃபீல்டிங் நிற்க வச்சாங்க. ஆக்சுவலாக யாரும் ஆடுறான்னு தெரியல. விஜய் வந்து போன ஓவர் தள்ளி விடுனாரு. ஆனால் இந்த ஓவர் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சாங்க. சப்போஸ் இந்த ஃபீல்டு நிற்க வைக்கணும்னா எனக்கு தெரியும் 2 ரன் போயிடும். 2 பால் 2 டாட். நல்லா சாடுங்க. 1 2 2 ஆமாம் 2 நல்ல ஃபீல்டிங் வச்சுக்கிட்டு 2 ரன் 3 பால் போட்டு 2 ரன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஷாட் வராது. இன்னும் 13 ரன் அடிக்கணுங்க 9 பாலுக்கு. ஸ்லோவாக இருங்க. பேட்ஸ்மேனுக்கு தான் ஸ்லோவாக போட்டார். அடிப்பான்னு எதிர்பார்த்தோம், மிஸ் பண்ணிட்டாரு. நல்ல பாலிங் குருக்கிட்ட வந்து. இது வரைக்கும் 2 ரன் தான் கொடுத்துருக்காரு 4 பாலில். நல்லா சார் டாப் அடிச்சாருங்க. 4 ரன் ஆனால் நல்ல ஃபீல்டிங். 1 ரன் தான் 2 ரன் எதிர்பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட் 1 ரன் தான். நல்லா போட்டு நல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க ஆனந்த். குட் ஃபீல்டிங் ஃப்ரம் ஆனந்த். மூணு ரன் கன்சிடர் பண்ணியிருக்காரு குரு. ஏழு பால் 12 ரன் அடிக்கணும்.
ஆப்பில் பார்த்தேன்னா சொல்கிறேன். சார் ஒன்று வண்டி வேணுமா? கேப் அடிச்சாரு. இல்லை ஒன்று தான். இல்லை ட்ராப்பு நல்லா பேக்கப் பண்ணி நரேஷ் கிட்டேருந்து விஜயனை விட்டாலும் நல்லா பிடிச்சாரு. பிரபுவை விட்டாலும் நரேஷ் பிடிச்சாரு. ஓவர் 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. சாரி 7 ஓவர் மன்னிக்கவும். 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 7 ஓவர் முடிவுக்கு சாரி 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. 6 பால் 11 ரன் அடிக்கணும். கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பரில் கொடுத்துட்டு போடுங்க ப்ளீஸ். அலெக்ஸ் அம்பரில் கொடுத்துட்டு போடுங்க. தண்ணி கொடுங்க. அம்பரில் கொடுத்துட்டு போடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் வராதிங்க. வர பிரேக்கு தான். இது 4 ஹவர்ஸ் முடிஞ்சாதான். நீங்களும் ஆல்ரெடி விளையாடி இருக்கீங்க. வரைக்கும் தெரியும். 6 பாலுக்கு 11 ரன் அடிக்கணுங்க. பெனால்ட்டி ஓவர் போடுற யார் பார்த்தீங்கன்னா நம்ம மனோஜ். பவர் பிளேயில் ஒரு ஓவரில் 3 4 அடிச்சிட்டாங்க. பட் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்போம்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க டீமு. பார்ப்போம். டீம் அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை கண்டிப்பாக காப்பாடுறது ரன் எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் சீ. 6 பால் 11 ரன். வெளியே வந்து விளையாடுறவங்க உள்ளே வராதுங்கப்பா. க்ரூஸ் மேட்ச்சு க்ரூஸ் ஓவர் வர 6 பால் 11 ரன். கமலக்கண்ணன் ஆடுறாரு. அவர் நல்லா விட்டுருங்க. நிறைய பேர் தெரியும். நல்லா ஆடுறாரு. சூப்பர் கேட்சுங்க. ஒரு டூசெல்லாம் எடுத்துருக்காங்க. டூசெல்லாம் விட்டாங்க. நல்லா போடுறீங்க மனோஜ். சூப்பர் கம்பேக். அடுத்த பேட்ஸ்மேனோட குளத்து வயசு மணி. ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். பிராவோ கிடைச்சது இவர் தாங்க. 650 விக்கெட் தருவார் 2020. பேட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செய்வார். ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட் எடுத்துருக்காங்க. 5 பால் 11 அடிக்கும். மணி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் காட்டுறேன். 4. மணிக்கணக்கு ஆட்டணுது. 5 பால் 11. நல்லா போனாங்க. ரெண்டு பால் 2 டாட். ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். அடுத்தபடியாக ஆனந்த். திருப்பி ரன்ஸ் அழகாக போயிட்டாருங்க மனோஜ். ஃபர்ஸ்ட் ஓவரில் என்ன ரன் கன்சிடர் பண்ணாலும் இதுதான் என்னோட ஓவர்னு ப்ரூவ் பண்ணி காட்டிருக்காரு. அழகாக போயிட்டாருங்க. 3 பால் 3 டாட்டு. கேப்டன்சியை பாராட்டே இருந்ததுங்க ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ். 3 பால் 3 டாட்டு. நல்லா சாடுங்க. டாட் வருஷம் மணி ஒன்றுங்களா ஓடுறாங்க. கார்த்திக் இல்லைங்க. ஒரு ரன் கார்த்திக் அங்கே பிடிச்சி 1 ரன் தான் கணக்கு பண்ணிடுங்க. 2 பால் 10 ரன் அடிங்க 2 பாலுக்கு.
the ball Petri. Crucial ball here. இந்த மேட்சை டிசைட் பண்ணுற பால் வேணும். நல்ல சென்சிபிளாக போட்டுருக்காரு. மூணாறு பேட்ஸ்மேன் அவுட் சைடில் ஆக்ஷன் போட்டு இந்த பாலை டாட் பண்ணிட்டாங்க. ஒரு பால் 10 ரன். மேட்சை ராயல் ஸ்ட்ரைக்கர் கிட்ட வந்துடுச்சு. டாட் மேனேஜரை துண்டாக்குறதாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 17 ரன் கொடுத்தாலும் இந்த ஓவரில் ஒரே ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து டீமை வின் பண்ணி வச்சிருக்காரு நம்பர் 1 மேட்ச். இதுலேருந்து இந்த மேட்ச் ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 9 ரன்ஸ் வித்தியாசத்தை வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டீம் குட்டி சிசி வர்சஸ் மணி சிசி. மணி சிசி பேட்டிங் பண்ணுங்க. ஓகே, ஃபீல்டிங் பண்ணுங்க. குட்டி சிசி ஃபீல்டிங், மணி சிசி பேட்டிங். இது வந்து க்ரூஷியல் மேட்ச். மணி சிசிக்கு குட்டி சிசிக்கும் க்ரூஷியல் மேட்ச் தான். அம்பேஸ் பிளேயர் சொல்லிடுங்க. மணி சிசி பிளேயர் சொல்லிட்டீங்களா? அம்பேஸ் கிட்ட மணி சிசி பிளேயர் சொல்லிட்டீங்களா? சொல்லிடுங்க ப்ளீஸ். என் ஸ்கோர் அப்டேட் பண்ணணும்.